வணக்கம் தோழர்களே. சமீபத்தில் மும்மொழி கொள்கை பரவலாக பேசப்படுகிறது. இந்த மொழிக் கொள்கை என்பது இப்போ தோன்றியதில்லை. கிட்டத்தட்ட நம்ம 75 வருஷமா நம்ம இதுக்கு போராடி கொண்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி இருந்த மைய அரசு 1970 இருமொழி கொள்கையை பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம அதை எதிர்த்துக்கிட்டு இருந்தோம். மைய அரசு என்ன சொல்லுதுன்னா, இந்தி மொழி படித்தா எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும், பொருளாதாரம் முன்னேறும்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்தி பேசுகிற மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எந்தவித பொருளாதார முன்னேற்றமோ சமூக முன்னேற்றமோ ஏற்படவில்லை. சமீபத்தில் ஒரு காணொலி பார்த்தேன். அந்த காணொலியிலேருந்து வடக்க உள்ள குடும்பம், அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடமே இல்லை. அவங்க இங்கே வேலைக்கு வந்த பிறகுதான் அந்த பிள்ளைங்களை தமிழ் மீடியம் படிக்க வச்சு அவங்கள ஒரு கல்வி செல்வத்தையே வளர்த்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாடு கல்வியிலையும் பொருளாதார அடிப்படையிலையும் சமூக அடிப்படையில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. நல்ல வேலை நம்ம இங்கிலீஷும் தமிழும் படித்தோம். ஹிந்தி படிச்சிருந்தா நம்மளும் ஒரு வேலை பின்தங்கி இருந்துருப்போமோ, வேலை வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கணும்னு நினச்சிக்கலாம். எந்த மொழியை நம்ம படிக்கலாம், அது அவரோட தனிப்பட்ட கருத்து. சப்போஸ் ஹிந்தி பேசுகிற மாநிலங்கள் இருக்குது, அவங்க கண்டிப்பாக ஹிந்தி படித்து தான் ஆகணும். அதனால் நம்ம மொழி படிக்கக்கூடாது என்பது கிடையாது, அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் அந்த மொழியை திணிச்சு ஆதிக்கம் சொல்லக்கூடாது, இதுதான் நீ படிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு சொல்லக்கூடாது. இன்னைக்கு சைனா பார்த்தீங்கன்னா உலக அளவுலேருந்து மக்கள் தொகையில் முதன்மையாக இருக்க மாநிலம். ஆனால் அங்கே ஒரே மொழி மந்தாரின். ஆனால் அங்கே இருக்க சைனீஸ் மக்கள் என்ன பண்ணாங்க, ஆங்கிலம் படிக்க தொடங்கினப்பதான் உலகத்தை ஆளக்கூடிய சக்திக்கு வந்தாங்க. இன்னைக்கு பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சைனாவை அசைக்கக்கூடிய எந்த சக்தியாலும் முடியல. அதற்கு காரணம் இந்த ஆங்கில மொழியை படித்து கொண்டு உலகத்தினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தி அவங்க நாட்டுடைய பொருளாதாரத்தை முன்னெடுக்க கொண்டு வந்ததுக்கு ஆங்கிலம் தான் காரணம். நம்ம கண்டிப்பாக தமிழ் மொழியும் படிக்க வேண்டும், நமக்கு அது தாய்மொழி. அதே நேரத்தில் ஆங்கிலம் கண்டிப்பாக தேவை. ஆங்கில மொழி படித்தாதான் நம்ம இன்னைக்கு உலகத்தை இயக்க முடியும். ஹிந்தி மொழி படிப்பது என்பது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து. அதில் நம்ம திணிச்சு ஆதிக்கம் சென்று நம்முடைய தாய்மொழியை அழிக்கிறதுக்கு முன் வரக்கூடாது. எப்போதுமே தாய்மொழியும் ஆங்கிலம் தான் உலக அளவில் நமக்கு கை கொடுக்கும். நம்ம தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை இருக்கிறதுனால நம்ம இன்னைக்கு கல்வியில் ஆரம்ப கல்வியாக இருக்கட்டும், இல்லை நடுநிலை கல்வியாக இருக்கட்டும், இல்லை கல்லூரி கல்வியாக இருக்கட்டும், இன்னைக்கு நம்ம ஒரு முதன்மை மாநிலமாக இருக்கிறோம். இந்தியாவுக்கே ஒரு எடுத்துக்காட்டு என்பது நம்முடைய இருமொழி கொள்கை தான். மாண்புமிகு ஒன்றிய கல்வி அமைச்சர் முதல்ல அவர் சார்ந்த மாநிலத்தில் இந்த மும்மொழி கொள்கையை அமல்படுத்தி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பேஸில் அதை செயல்படுத்தி அங்கே இருக்க மாணவர்களுக்கு 100% கல்வி செல்வத்தை கொடுக்கட்டும். அப்புறம் நம்ம அடுத்த மாநிலத்தை பற்றி சிந்திக்கலாம். இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்து இருந்தால் என்னிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்கு அடுத்த வீடியோ பதிவில் பல்வேறு கருத்துக்களை கூறிக்கொண்டு மீண்டும் சந்திப்போம். ஆதவன் ஃபார்ம் சார்பாக.